சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு பேசுங்க தகப்பனே. இந்த மாதத்துக்குடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே உடைய மாதத்தில் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய மகிமை எங்களோடு இருக்கும்படியாக வார்த்தை கொடுக்கிற அடியனை கர்த்தர் மறைத்து வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு சமூகத்தை தாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை சொல்லி தேவ செய்திக்கு கடந்து போக ஆசைப்படுகிறேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். இந்த மாதத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. கலங்கிற இருதயத்தோடு நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க என்று சொன்னால் இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி. அல்லேலூயா. பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த சமயத்துல ஐத்துவிய வாலிபன் 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்ட சூழலில் சுற்றி இருந்த ஜனங்கள் எல்லோரும் கலங்கி நின்ற போது பவுல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனோடு தான் இருக்கிறது என்று சொல்லி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பவுல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏனென்றால் நடு ஜாமம் வரைக்கும், நடுராத்திரி வரைக்கும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருந்த பவுலுடைய நாளில நடந்த ஒரு அற்புதம். ஐத்திரியன வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்து தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த போது அவன் நித்திரை மயக்கம் அடைந்தவனாய் 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்ட சூழ்நிலையில சுற்றியிருந்த ஜனங்கள் கலங்கின இருதயத்தோடு நின்று கொண்டிருந்த போது பவுல் அவரை பார்த்து சொல்லுகிறார், கலங்காதிருங்கள், இவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான் என்று சொல்லி. அதே போல அவன் அப்பம் விட்டு தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தின பின்பு அவனை உயிரோடு கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அல்லேலூயா. 2வது காரியம், தனக்கு இருந்த ஒரே மகன் இழந்து போன சூழ்நிலையில தனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அவருடைய கணவனார் கைப்பெண்ணாய் இருந்த அந்த தாயினுடைய அழுகையை கண்ட கர்த்தர் அவரை பார்த்து சொல்லுகிறார், அழாதே, மகன் உயிரோடு வருவான் என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல நாயின் ஒரு விளைவிக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார். மரித்த மகனை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் சொல்ல, கலங்கி நின்ற அந்த தாயை பார்த்து இயேசு மனதுருகி அழாதே என்று சொன்னார். அல்லேலூயா. நீங்க கலங்கின இருதயத்தோடு இந்த காலையில் கடந்து வந்திருப்பீங்க என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகம் 13ஆம் சங்கீதம் அதனுடைய 5வது வசனம். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்தமும் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிக்கூறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்து நடத்தின தேவன் இந்த 2வது மாதத்தையும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துவாராக. கர்த்தர் 1வது மாதத்தில் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை, என் இருதயம் களிக்கூறும். யாருடைய இருதயம் களிக்கூறும் என்றால், தேவனால் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட போது இருந்த அந்த களிக்கூறுதல் போக போக அப்படியே மந்தமாயிட்டே இருக்கும். நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்ம இருதயம் எப்படி களிக்கூறுமா, என்னோட பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, இனியிலிருந்து நான் பாவி அல்ல, நான் தேவனுக்கு பிரியமான பிள்ளையா இருக்கிறேன் என்று சொல்லி நான் ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட என்னுடைய இருதயம் களிக்கூர்ந்த சமயத்துல அது போக போக எப்படி இருக்கிறதா. அல்லேலூயா. நம்முடைய இருதயம் போக போக எப்படி இருக்கிறது என்று சொல்லி, என் இருதயத்தை பத்தி எனக்கு தெரியும், போக போக எப்படி இருக்குது. அதே போலதான் உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி உங்களை நீங்களே சோதித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இந்த நாளில எபிரேயருக்கு எழுதின ஆத்மியோ
விதமான காரியத்தை அவன் சொல்றான். இருதயத்தை குறித்து அநேக வசனங்கள் உண்டு. இருதயத்தை குறித்து பார்க்கணும்னா அது மகா கேடுள்ளது, திருக்குள்ளதுன்னு சொல்லி இருதயத்தை குறித்து அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் இந்த நாளில எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோர் 3 விதமான காரியத்தை சொல்லுகிறான். வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். அல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோர் சொல்லுகிறான், ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றான், ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்களா? வலிவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்று நான் அறிந்து என்னுடைய கோபத்திலே இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி ஆணையிட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது அவங்க ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறதுனா ரொம்ப கடினம். ஆனா செய்யணும் மட்டும் முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்க, இருக்கிறது எல்லாவற்றையும் கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. 2வது 12வது வசனம் வாசிக்கும் போது, அல்லேலூயா, 2வது இது எப்படிப்பட்டதா? அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். அல்லேலூயா. இந்த இருதயம் மிகவும் ரொம்ப கடினம் தான். ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறாங்களோ இல்லையோ, இது நடக்காதுங்கிற அந்த அவிசுவாசம் டக்குன்னு வரும். விசுவாசாதவன் சீக்கிரம் கொண்டு வரும். 3வது காரியம் 8வது வசனமும் 8வது வசனம் வாசிக்கலாம். 15வது வசனம் 15வது வசனம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களே, கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. இங்க 3வது இருதயம் உங்கள் கடினம் உள்ள இருதயம். அல்லேலூயா. 3 காரியங்களை எபிரேயர் ஆக்கியோர் எழுதுகிறார். 1 வலிவி போகிற இருதயம், 2வது அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். அது சொல்லப்பட்டிருக்க வாருங்க வசனம், ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் என்று சொல்லி. இல்லையா? நம் இருதயம் தேவனை விட்டு சீக்கிரமா வழிகளில் போகும். அவன் மேல விசுவாசம் இல்லாதபடிக்கு இருதயம் நம்ம இதாகும். நம்ம 3வது இருதயம் கடினப்படும். இல்லையா? அந்த கடின இருதயத்தை உடைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற, தேவனுடைய வார்த்தையை நம்புகிற தேவ பிள்ளைகளுடைய இருதயம் உடைக்கும்படியாக தேவனுடைய வார்த்தை சம்முட்டியை போல உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 3 விதமான இருதயத்தை குறித்து எபிரேயர் ஆக்கியோர் சொல்கிறார். தேவன் அந்த காரியங்களை குறித்து நாம் தியானிப்போம். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி சோதித்து பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரார். அல்லேலூயா. 1வது வலிவி போகிற இருதயம். நம்ம ரட்சிக்கப்படுகிற நாளில இருந்து அந்த ரட்சிப்பின் களி கூடுதல் நம்ம இருதயத்துல அந்த சந்தோஷம் சமாதானம் போக 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 எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி நம்ம சோதிக்க வேண்டும். நம்முடைய இருதயம் ரட்சிக்கப்படும் போது தேவனுக்குள் களி கூறும். ஆனால் ஒரு சில காரியங்களில் மட்டும் வலிவு போகிறதா இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம். இங்க ஒரு குடும்பம் உண்டு. 4ஆம் அதிகாரத்துல 33 வாசிக்கும் போது, கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாக சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவர்களை விற்று விற்கப்பட்டவர்களின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தார்கள். நாட்களில தேவனுடைய சுவிசேஷம் தேசமெங்கும் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற சமயத்தில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து பலமாக சாட்சி கொடுத்த அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் மத்தியில ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்தார்களாம்? தங்களுடைய நிலங்களையும் வீடுகளையும் விற்று அதை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்திலே வைத்தார்கள். அங்கே சீபுர்தீமானும் லேவியனும் அப்போஸ்தலர் ஆறுதல் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் கொண்டவனுமாகிய யோசே என்னும்
என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தான். அல்லேலூயா. இப்படி எல்லாரும் தங்களுக்கு உண்டானதுல கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்து பொதுவாய் அதை உபயோகித்துக் கொண்டிருந்த சமயத்துல இங்க ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்தின் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது? பொருளை கண்டதும் அவர்கள் இருதயம் வழிவிலகி போனது. அல்லேலூயா. வாசிக்கலாம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனம். அல்லேலூயா. இங்க ஒரு குடும்பம் உண்டு. அனனியா சப்பீரா 2 பேர் இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் நாட்களில் நடந்த காரியத்தை அவர்களும் அறிந்திருக்கிறார்கள். ஏனென்றால் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு தேவனுடைய அவங்க அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்து பொதுவாக அதை தேவையானவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்து இருந்த சமயத்துல இங்க அனனியாவும் சப்பீராவும் என்ன பண்றாங்களா? தங்களுடைய காணியாட்சிகளை விற்கிறாங்க. அல்லேலூயா. தங்களுக்கு உண்டான காணியாட்சியை விற்ற போது அதுல இருந்து ஒரு பங்கை வஞ்சித்து வைக்கிறாங்க. அல்லேலூயா. வஞ்சித்து வைத்தது காரணம் எப்படி என்று சொன்னால், இந்த காரியத்திற்கு கணவன் மனைவியுடைய இருதயம் ஒத்து போனோம். அவன் சொல்ல, தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அல்லேலூயா. இந்த காரியம் இந்த இடத்துல மட்டும்தான் நம்முடைய இருதயம் வலிவு போகும். மீதியை கொண்டு வந்து வைத்தான். ஏன் வலிவு போகுதுன்னு சொன்னா, நம்ம வாங்குற நம்ம சம்பளத்தில் இருந்து தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தேவனுக்கு என்று கொடுக்கணும். இது கொடுக்கப்பட்டிருக்கிற நீதி. ஏனென்றால் 10ல் ஒரு பங்கை தேவனுக்கு என்று கொடுக்க வேண்டும். ஆரம்பத்திலிருந்து தேவன் சொல்லிட்டு இருக்கிறார், உங்களுக்கு வருகிற முதல் பலனை ஆசீர்வாத கூடாரத்தில் ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனா இங்க அவன் நடந்தது 2 பேருடைய இருதயம் அந்த காரியத்திலே ஒத்து போனது. தன் மனைவி அறிய அது பங்கை ஒன்றை எடுத்து வைத்தான். அந்த காணியாட்சி விட்டது எவ்வளவுன்னு தெரியாது. ஆனா அதுல இருந்து ஒரு பங்கை, அதான் பொருள் மேல ஆசை போகும்போது இருதயம் வலிவெளி போகும். அல்லேலூயா. அவங்க நினைச்சிட்டாங்க அதுக்கு விற்காமையே இருந்திருக்கலாம். அவர்களுடைய பெருமை என்ன அந்த இடத்துல வெளிப்படுகிறது. பேதுரு அவனை நோக்கி, அனானியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே மலையேறினது சமயத்துல தேவனை பார்க்கும்படி சீனா மலையில ஏறி இருந்த சமயத்துல ஆரோன் ஜனங்களிடையில் இருக்கும்போது ஜனங்கள் வந்து ஆரோனை சொல்றாங்க, எங்களை வழிநடத்தி கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு தெய்வம் வேணும் என்று சொல்லி. அதுக்கு அவன் பொன் கண்டுபிடி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்துட்டாங்க. தங்களுக்கு இருந்த நகை எல்லாவற்றையும் எங்க எகிப்திலிருந்து கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. கொடுக்கறதுக்கு எல்லாம் அவங்க ஓகே. ஆனா செய்த தவறு, பொன் கன்றுக்குட்டியை அவர்கள் உண்டாக்கினார்கள், உடைத்தாங்க. உடைச்சு அதை வந்து தண்ணியில போட்டு கரைச்சி எடுத்துட்டாங்க. தங்கம் எல்லாம் போச்சு, துக்கிட்டு கொண்டு இருக்கிறாங்க, எல்லாம் போச்சே உடைச்சு. அல்லேலூயா. தாவீது ஆலயத்தை கட்டுவதற்கு பொருள் எல்லாம் கேட்டபோது உடனே கொடுத்தாங்க. ஆலயம் கட்டுவதற்கு சொந்தத்துக்காக கொடுக்கல, ஆலயத்துக்கு கொடுத்தார்கள். அல்லேலூயா. இங்க அவர்கள் பங்கை வஞ்சித்து வைத்து அவர்கள் இருதயத்தை சாத்தான் நிரப்பினான். கொடுக்கும் போதுதான் சொல்லுவான், சாத்தான் சொல்லுவான், நீ ஏன் போய் கொடுக்குற? நீ எதுக்கு கொடுக்குற? உனக்கு அவ்வளவு கஷ்டம் இருக்குது, உனக்கு அவ்வளவு போராட்டம் இருக்குது, உனக்கு அவ்வளவு தேவைகள் இருக்குது, ஏன் போய் கொடுக்குற? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், கொடுக்கிற காரியத்திலே வஞ்சிக்கும்படியாக பிசாசானவன் உங்களை நிரப்பான், உங்கள் இருதயத்தை நிரப்பாதபடிக்கு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்துல நீ உண்மையா இருக்கும் போது உங்கள் இருதயம் வலிவி போகாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னால், அனனியா செய்த தவறு, தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான். தேவனுக்கு கொடுக்கிற காரியத்திலே வஞ்சித்து வைத்தான். வஞ்சித்து வைத்த தன்னுடைய காரியத்தை அவன் அந்த பங்கை அவன் வந்து யூஸ் பண்ணவே இல்லை.
இந்த வார்த்தையை கேட்ட போதே அவன் ஜீவனை விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. வலிவி போகிற இருதயம், பொருளை கொடுக்கணும் என்று சொன்னால், தேவனுக்கு என்று கொடுக்கணும் என்று சொன்னாலே நம்முடைய இருதயம், உங்களுக்கு எனக்கு தான் ஒரு பொருளை கொடுக்கணும்னு சொன்னாலே 1008 யோசிப்போம். ஒரு பொருளை வாங்கணும்னா டக்குனு போய் வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனா தேவனுக்கென்று கொடுக்கணும்ங்கிற காரியத்தை வரும்போது தான் நம்முடைய இருதயம் ரொம்ப வலிகளில் போகும். அதுல அவிவிசுவாசமா வரும். நமக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்குமாங்கிற அவிவிசுவாசம் போல பொல்லாது நமக்கு. ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறார், எதனால என்னை சோதித்து பார்க்கும்படியா வேண்டும் என்று சொன்னால், மல்கியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், பண்டகசாலையிலே என்னோட ஆலயத்திலே உங்களை பொருளை கொண்டு வந்து கொடுத்து அதனால என்னை சோதித்து பாருங்க, எப்படி நான் உங்களை ஆசீர்வதிக்க தசம்பாகத்தை கொடுத்து பாருங்க, நம்மளை ஆசீர்வதிக்க நான் இல்லையான்னு சொல்லி. ஆனா அனனியா சப்பீரா 2 கணவன் மனைவி 2 பேரோட இருதயம் தேவனுக்கு கொடுக்கிற காரியத்திலே கொடுக்க கூடாதுங்கிற காரியத்திலே ஒத்து ஒரு பங்கை வஞ்சித்து வைத்த போது அதை விற்க முன்னே, அவன் பேர் சொல்லுகிறான், அது விற்க முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பு அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன, நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்று சொல்லி இந்த வார்த்தையை சொன்ன கேட்ட உடனே அனனியா என்ன பண்றானா, கீழே விழுந்து ஜீவனை விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில தேவனுக்கு என்று நீங்க கொடுக்கணும் என்று சொன்னீங்கன்னா அது கொடுத்துருங்க. இல்ல இவ்வளவுதான் கொடுக்கணும் என்று சொல்லி நீங்க வஞ்சித்து வைப்பீங்க என்று சொன்னால் உங்கள் இருதயம் வலி விலகி போயிருக்கிறது என்று சொல்லி நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. உடனே என்ன, அதுக்கப்புறம் மனைவி கடந்து வரான். அனனியா செத்தாச்சு, செத்து அவனை எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு. அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இதெல்லாம் தெரியாத சப்பீரால் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் கடந்து வரா. பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுதான் விற்றீர்களா, எனக்கு சொல் என்று சொன்னபோது இவ்வளவுதான். எனக்கு விஷயம் தெரியாது, அவனுடைய கணவனை இறந்து போனது தெரியாது. ஏன்னா இறுதி அப்படி கடினம், இறுதி எப்படிப்பட்டதா இருந்துச்சா, அந்த பொருள் ஆசையினால வலி விலகி போனது. தேவனுடைய காரியத்தில் சொல்லுறதுக்கு போய் சொல்றான், இவ்வளவு தான் விற்றார். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதித்ததற்காக நீங்கள் ஒருமனப்பட்டது. கணவன் மனைவி 2 பேரும் ஒரே காரியத்தில் ஒருமனப்படுறாங்க, கொடுக்கிற காரியத்தில். இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க கொடுக்கிற காரியத்தில் ஒருமனப்பட்டு தேவனுக்கு நீங்க கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரார். அனனியா சப்பீரா போல அல்ல. அனனியா சப்பீரா தேவனுக்கு கொடுக்க கூடாது என்று சொல்லி சாத்தான் அவர்கள் இருதயத்தை வஞ்சித்து வழி விலகி போக பண்ணது போல தேவனுக்கு நீங்க கொடுக்க வேண்டும் என்று சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கிற காரியத்துல தேவனுக்கு உண்மையா கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 9வது வசனம் வாசிக்கலாம். ஒரே வார்த்தை தான், இதோ புருஷன் அடக்கம் பண்ணணும் வெளி வந்து நிற்கிறாங்க, உன்னையும் கொண்டு போவார்கள் என்று சொன்ன உடனே 10வது வசனம் வாசிக்கலாம். தேவனுக்கு கொடுக்கிற காரியத்திலே வஞ்சித்து அவர் இருதயம் எப்படி ஒருமனப்பட்டதோ அதே போலதான் அடக்கம் பண்ணினவர்களும் கொண்டு போய் ஒரே இடத்துல அடக்கம் பண்ணிட்டு வந்தார். அல்லேலூயா. உங்கள் இருதயம் வலிவிப்பு இருக்கிறதா என்று சொல்லி உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. கொடுக்கிற காரியத்துல நீங்க வலிவி போய் இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்க திரும்பி வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் நமக்குள் இருக்கும், விசுவாசம் உள்ள இருதயம் நமக்குள் இருக்க வேண்டும். எப்படி நாம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற அந்த விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். எனக்கு சம்பளம் வருது, அதுல இருந்து தேவனுக்கு நான் தசம்பா கரெக்டா கொடுக்கிறேன், அதனால ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்ல விசுவாசம் உள்ள இருதயம் நமக்கு வேண்டும். அதுதான் 3ஆம் அதிகாரம் மல்கியா 3:10 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் மல்கியா. என் ஆலயத்தில் ஆதாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மற்றும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண பாத்திரம் இருக்கு, அதனால் இதை ஊதித்து பாருங்கள் என்று
அல்லேலூயா. ஆண்டவர் எதனால என்ன அவர் சோதிக்க சொல்றாரா? தசம பாகத்தை கொடுத்து பாரு, நீ அதுல இருந்து உன் ஆசீர்வாதத்தை கொடுக்கலையா இல்லையா என்று சோதித்துப்பார். அல்லேலூயா. எனக்கு வருகிற காரியத்திலிருந்து ஒரு பங்கை நான் தேவனுக்கென்று உண்மையாய் கொடுக்கும் போது அவர் ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது என்னோட வாழ்க்கையில நடந்த சம்பவம். நான் ஆண்டவரை சோதித்து பார்த்தேன். நான் சாட்சியா சொல்லியிருக்கிறேன் பல டைம். இப்போ நான் ஆவியாளர் ஏவதபடி நான் சொல்றேன். நான் பைபிள் காலேஜ் படிக்கும் போது எனக்கு எங்களுடைய பாஸ்டர் வந்து 100 ரூபா கொடுப்பார். அந்த 100 ரூபா வந்து நான் தசம பாகம் எடுத்து வைக்க மாட்டேன், நான் செலவு பண்ணிடுவேன். ஒரு நாள் வந்து என்னுடைய பர்ஸில் வந்து சுத்தமாக காணிக்கு போகிறது காசு இல்லை, ஒரே ஒரு 5 ரூபா மட்டும் இருக்கு. இதை எடுத்து போட்டுக்கிறேன், என்னோட பர்ஸு 0. அப்போ பைபிள் வாசிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தை எனக்கு உடனே ஞாபகத்தில் வந்துச்சு. அப்போ நான் எடுத்து நான் வாசிக்கும் போது, நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு இதனால என்னை சோதித்து பார்க்கலாம், தசம்பாகத்தை நீ கொடுத்து பாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறனா இல்லையா என்று சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த வாரத்தில் சுத்தமாக ட்ரையா காலேஜ் போயிட்டேன். வாசிட்டு 100 ரூபா கொடுத்து அனுப்புனாங்க. கொடுத்து அனுப்பும்போது அதில் 10 ரூபா தசம்பாகம் எடுத்து வச்சு. இல்லையா? ஏன்னா நான் கொடுக்குற காரியத்தில் முன்னாடியெல்லாம் நான் கொடுக்கறதுக்கு ஆசை கிடையாது, இதே போல தான். ஆனால் பைபிள் காலேஜ் போனதுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையில் அப்படியே மாற்றங்கள் உண்டாக ஆரம்பித்தது. எப்படி என்று சொன்னால், எனக்கு வருகிற காணிக்கையிலிருந்து நான் தசம்பாகம் எடுத்து வைக்க ஆரம்பித்தேன். 100 ரூபா கொடுத்தாங்கன்னா 10 ரூபா எதுக்கு? தசமபாகம். 100 ரூபா 100ல் 1 தசமபாகம் 10 ரூபா எடுத்து வைப்பேன். இன்னொரு 10 ரூபா பைபிள் காலேஜுக்கு எடுத்து வைப்பேன். 4 வாரம் கழிச்சு 1ஆம் தேதி அதை வந்து நான் காணிக்கையே போடுவேன். என் பர்ஸில் அந்த 10 ரூபா எடுத்து வைக்கிறதுக்கு என்னோட பர்ஸில் ஓப்பன் பண்ணதுமே ஒரு இடத்து ரெகுலராக வச்சிருக்கிற என்னன்னா, அந்த இடத்த மட்டும் தான் நான் காணிக்கை வைப்பேன். அந்த காணிக்கையை அந்த தசம்பாகத்தை ஒரு நாள் எடுத்து நான் செலவு பண்ண மாட்டேன். அது எத்தனை நாள் ஆனாலும் சரி, அதே இடத்துல கையில் காசே இல்லைனாலும் சரி, அதே தான் அந்த இடத்துல வைத்திருக்கிற அந்த தசம்பாகத்தை ஒரு நாள் எடுத்து நான் செலவு பண்ண மாட்டேன். அந்த மாதம் முடியும் போது நான் கொண்டு வந்து அது நான் சபையில் வந்து நான் தசம்பாகம் எழுதி நான் கவரில் போட்டுருவேன். இப்படியா நான் ஒரு மாதம் அந்த 2 வாரம் அந்த காரியத்தை நான் உபயோகப்படுத்தும் போது ஆண்டு சொல்லிட்டேன், ஆண்டவரே கட்டு இல்லை, நீங்க சொல்லி இருக்கிறீங்க, இது நான் மட்டும்தான் சோதிக்க பார்க்கிறேன் சொல்லி தான் நான் சோதிச்சேன். நடந்த சம்பவம், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நான் கொடுத்த காரியத்தில் உண்மையை கண்டு என்னுடைய பர்ஸில் அந்த கொடுக்கிற காசுல மீதி எடுக்க எல்லா தேவைகளும் போக மாசம் அந்த கடைசி வாரம் எனக்கு 100 ரூபா, மாசம் எனக்கு கடைசியில் கைக்கு வரும்போது 200 ரூபா எனக்கு கையில மீதி எடுக்க ஆண்டவர் உதவி செய்யும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்னோட பர்ஸில் 0 என்கிற காரியத்துக்கு அளவே இல்லை. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இப்பொழுது அப்படித்தான். எனக்கு எந்த காரியத்தில் ஆண்டவர் காணிக்கை கொடுக்கிறாரோ அதிலிருந்து நான் தசம்பாகத்தை எடுத்து ஆலயத்தில் கொண்டு வந்து அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போட்டுருவேன். ஏன்னா தசம்பாகத்தில் நம்ம தசம்பாகத்தில் கொடுக்கறதுக்கு நம்ம யோசிப்போம் என்று சொன்னால் நம்ம இருதயத்தை பிசாசானவன் வழி விளைவு போகப்படும். அல்லேலூயா. ஏன்னா கொடுக்குற காரியத்தில் தான் நம்ம அதிகமாக இடல் அடையும். ஆண்டவருக்கு கொடுக்கணுங்கிற காரியத்துல நீங்க உண்மையா இருக்கும் போது ஆண்டவர்கள் ஆசீர்வாதம். ஏனென்றால் ஆபிரகாமை குறித்து நீங்க பார்க்கும் போது, லோத்து சிறைப்பட்டு போன போது அவர் லோத்தையும் சோதோம் கோமோரா பட்டணத்தார் எல்லாரையும் பிடித்து திருப்பி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மெல்கிசேதேக்கு முறைமைப்படி ஆபிரகாம் தேவனுக்கு தசமபாகம் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்ம இருதயம் வலிவு போகிறதா இல்ல, தேவனுக்கு உள்ள விசுவாசம் உள்ள இருதயமா இருக்க வேண்டும். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயமாக அல்ல, விசுவாசம் உள்ள இருதயமா இருக்கு. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார் என்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது நம் தேவனுக்கு கொடுக்கிற காரியத்தில் உண்மையா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது காரியம், கடினமுள்ள இருதயம். இந்த கடினமுள்ள இருதயம் ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுன்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கை மிகவும் மோசமாக போகும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம். இங்க கடினமுள்ள இருதயம் என்று சொன்னாலே நமக்கு ஞாபகத்தில் வர ஒரே ஒரு ராஜா பார்வோன் தான். இடத்துல வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவர் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல 10 வாதை வருது. 10 வாதையும் அனுப்பின போதும் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. கடைசி தலைப்பிள்ளை சங்காரம்
அவனுடைய பிள்ளை மரித்ததுக்கு அப்புறம் தான் அவனுடைய இருதயம் இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பும்படியாக அவன் திறந்தப்பட்டது. எப்படி என்று சொன்னால் 10 வாதைகளை அனுப்பி எல்லாவற்றிலும் பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே அனுப்பவில்லை. எகிப்து தேசத்திலே அற்புதங்களை செய்து தம்முடைய ஜனத்தை வெளியே அழைத்து கொண்டு வந்த தேவன் கடைசியாக நடத்த சம்பவம் தலைப்புள்ள சங்காரம். மோசேக்கு ஆண்டு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதை சாப்பிட்டு முடிச்சு அது ரத்தத்தை நிலக்காலிலே பூசும்போது சங்கார தூதன் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டை மாத்திரம் விட்டு பாக்கி எல்லாம் அழிச்சிட்டு போகும்போது அங்க என்னவா, எகிப்து தேசம் முழுவதும் கூக்குரல் அதிகமா இருந்தது. அல்லேலூயா. ஆடு முதல் பிறந்த குழந்தையிலிருந்து ஆட்டுக்குட்டி ஆடு போட்ட முதல் எல்லாவற்றையும் சங்கார தூதன் அழித்து கொண்டே போனான். எகிப்து தேசத்தில் மகா கூக்குரல் உண்டாயிற்று. உடனே அந்த ராத்திரியிலே மோசே அழைத்து ஜனங்களை கூட்டி உடனே போ, என் கண்முறை நிற்காத என்று சொல்லி பார்வோன் மோசேயிற்கு சொன்னான். எல்லாரும் அந்த சமயத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் எல்லாம் கடந்து வராங்க. கடந்து வந்து வனாந்தரத்தில் வந்து கொண்டிருந்த போது செங்கடல் முன்பாக நிற்கிறது. செங்கடல் முன்பாக நின்ற போது அவனுடைய பார்வோனுடைய இருதயம் மீண்டும் கடினப்பட்டது. 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், பார்வோன் அவர்களை பின்தொடர்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தால் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நானே கர்த்தர் என்று, நானே தேவன் என்று எகிப்தியர் முழுவதும் அறியும்படிக்கு பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனங்களை பின்தொடர்ந்து வருவான் என்று சொல்லி நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், அதே போலதான் பின்தொடர்ந்து வந்தான். செங்கடல் முன்பாக நிற்கிறது, பார்வோன் சேனை பின்பாக நிற்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க, எங்களை வனாந்தரத்திலே கொன்று போடும்படி அழைத்து கொண்டு வந்த மோசேயே வழி எங்கேன்னு சொல்லி ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், இன்று காண்கிற எகிப்தினை இனி நீங்க பார்ப்பதில்லை என்று சொல்லி. அல்லேலூயா. வாசிக்கலாம் 13வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்னையும் காண மாட்டீங்க. உங்கள் இருதயம் கடினமான சூழலில் இருக்குன்னு சொன்னால் உங்கள் இருதயத்தை தேவன் மாற்றப் போகிறார். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் தம் சொன்னபடியே செய்தார். வாசிக்கலாம் 23வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது 23வது வசனம். அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலிலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார். அல்லேலூயா. இப்படி தேவன் தம் சொன்னபடியே எகிப்தியர் அவர்களை பின்தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளும் ரதங்களும் செங்கடலுக்குள்ளே நடு மையத்துக்கு வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் மோசே கரை ஏறின உடனே ஆண்டவர் சொல்லுகிறார் மோசேயை பார்த்து, உன் கையை சமுத்திரத்துக்கு நேராக திரும்ப நீட்டு. அதே போல நீட்டினா நடந்த காரியம், நடந்தது அற்புதம். ஜலம் திரும்ப வந்து 28வது வசனம் 27 28 வாசிக்கலாம். 27 20. கர்த்தர் அவர்களை கடலின் நடுவிலே கவிழ்த்து போட்டார். கடினமுள்ள இருதயமுள்ள பார்வோன் தம் தேவன் சொன்னபடி இன்று காண்கிற எகிப்தினை இனி நீ பார்க்க மாட்டார். சொன்னபடியே ஆண்டவர் செய்து முடித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. 3 விதமான காரியங்கள். 1 வழி போகிற இருதயம், 2வது அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம், 3வது கடினமான இருதயம். இந்த 3 இருதயங்கள் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் இந்த நாளிலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் உங்களை மீண்டும் திரும்ப அழைக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலே களி கூர்ந்த அந்த சந்தோஷத்தை மீண்டும் தர ஆண்டவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்ட காலங்களில் இருந்த என்னுடைய இருதயத்தின் களி கூறுதல், சந்தோஷம், சமாதானம் இந்த நாளிலே இருக்கிறதா என்று சொல்லி நாங்கள் சோதித்து பார்க்கிறோம். ஆண்டவரே,
வலிவி போகிற இருதயமாக அல்ல. தேவனே உமக்கு கொடுக்கிற காரியத்தில் நாங்கள் வலிவி போகிறவராக அல்ல, உற்சாக மனதுடன் கொடுக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க கர்த்தருக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. மாத்திரம் தேவனுக்கு கொடுக்கிற காரியத்தில் அவர் என்னை ஆசீர்வதிப்பாரா இல்லையா என்கிற அந்த அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயமாக இல்ல, நான் கொடுத்தால் ஆண்டவர் என்னை பல மடங்கு ஆசீர்வதிப்பார் என்கிற அந்த நன்மையான விசுவாசம், அந்த உண்மையுள்ள விசுவாசம் நமக்கு நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். பஞ்சகாலத்திலே ஈசாக்கு விதை விதித்த போது ஆண்டவர் 100 மடங்காய் பலனை தந்தார். அதே போல தேவனுக்கு கொடுக்கிற காரியத்தில் உண்மையாய் இருக்கும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மூன்றாவது, கடினமுள்ள இருதயமாக அல்ல. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்டு கடினமுள்ள இருதயமாக அல்ல, ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே நீர் எங்களை மாற்றுங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த இருதயம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறதா சோதித்து பாருங்க. ஆண்டவர் உங்களை மீண்டும் அழைக்கிறார், நீ திரும்பி வா, நீ திரும்பி வா. ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அன்பு தேவ ஜனமே, கொடுக்கிற காரியத்துல வலிவு போன ஆண்டவரை இனி அப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்ய மாட்டேன் பிள்ளைகள் ஒரு விஷயம், நான் கொடுக்கிற காரியத்துல நீங்க ஆசீர்வதிப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிற ஆண்டவரை அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயமாக அல்ல, விசுவாசம் உள்ள இருதயமாக, கடின இருதயமாக அல்ல ஆண்டவரே அப்பா, விசுவாசம் உள்ள உணர்வுள்ள இருதயமாக எங்களை மாற்றுக என்று சொல்லி தேவசம் மனத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படித்த நல்ல பிதாவே, கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இருதயம் வலிவி போகிறதாக அல்ல, அவிசுவாசமாக அல்ல, கடின இருதயமாக அல்ல ஆண்டவரே. இந்த மூன்றிலிருந்து கர்த்தர்களுக்கு விடுதலை தந்து உணர்வுள்ள இருதயம், விசுவாசம் உள்ள இருதயம், தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற கொடுக்கிற காரியத்தில் உண்மையுள்ள இருதயமாய் கர்த்தர் எங்களை மாற்றும்படியாக உங்களுடைய கர்த்தர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனை கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக தகப்பனை வந்த தகப்பனை ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உள்ளான இருதயங்களை சோதித்து பாருங்க. தகப்பனை இருதயம் மகா கேடுள்ளதா இருந்தாலும் அதை தகப்பனை மாற்றுவதற்கு உண்டான வல்லமைகள் உங்களோட வார்த்தைகளை உண்டு என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிற மாட்டவர். இதனால் ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரே வரும் நாட்களில் இந்த பிள்ளைகளின் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக சொல்லி நம்முடைய கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் என்று நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களில் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்னைக்கும் மீண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கொண்டிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.